மனம் அமைதியாக இருக்கட்டும். மனதில் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நிறைந்திருக்கட்டும். அன்னை, தந்தை, ஆசானின் ஆசிகளை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது பிரபஞ்ச அன்னையை வணங்கி அவற்றின் அருளாசிகளை பெற வேண்டிய நேரம். நம் வாழ்வின் பாதையை தீர்மானிக்கும் 9 இயற்கை சக்திகள் நவக்கிரகங்களாகும். இவை நம் வாழ்வின் சுகதுக்கம், அதிர்ஷ்டம் இவை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது. இவற்றின் அருளாசிகளை நாம் பெற வேண்டும். அவை எப்பொழுதும் சமநிலையில் இருந்து நம்மை காக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த தவத்தினை நாம் தொடங்குவோம். இது நவக்கிரக தவம். முதலில் விநாயகப் பெருமானை துதித்துவிட்டு நவக்கிரக தவத்தினை தொடங்கலாம். ஓம் வக்ரதுண்ட மகாகாயே சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேசு சர்வதா. விநாயகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அவருடைய அருளாசியோடு நம் வாழ்வின் முக்கிய பாதையை தீர்மானிக்கும் முக்கிய தெய்வீக சக்திகளான நவக்கிரகங்களின் மீதான நம்முடைய தியானத்தை நாம் தொடங்கலாம். முதலில் சூரியன் நம் கண் பார்வைக்கு தென்படும் கோளாகும். ஒளி தரும் மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்குகிறது. தகதகக்கும் மஞ்சள் கலந்த சிகப்பு நிறம் அந்த பாலசூரியன், உருத்தாத அந்த பாலசூரியன், அந்த நிறத்தினை நாம் மனதில் அகக்காட்சிப்படுத்திக் கொள்வோம். அந்த காந்த அலைக்கதிர்களை அது வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த காந்த அலைக்கதிர்கள் நமக்கு கல்வி, ஞானம் இவற்றை தருவதோடு நம் எலும்பு மஜ்ஜையையும் பாதுகாக்கிறது. அந்த காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் தொடர்புபடுத்திக் கொள்வோம். அது நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற காப்பினை நாம் பெறுவோம். அதனோடு கலந்து கரைந்து நிற்போம். அதன் தெய்வீக சக்தியை, மதிப்பை, பெருமையை மனதார உணர்ந்து போற்றுவோம். அதனை மானசீகமாக வணங்கி நன்றி பாராட்டுவோம். அதற்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து இந்த தவத்தினை நாம் தொடங்குவோம். ஓம் சூரிய ராஜாய வித்மஹே சர்வபௌமாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். சூரிய பகவானின் அந்த செம்பொன் மஞ்சள் கலந்த நிறத்தினை மனதில் இருத்தி சூரிய பகவானை வணங்கி தியானத்தை தொடங்குவோம். இது சூரிய பகவானுக்கான தியானம். அடுத்ததாக புதன் என்ற நவக்கோள்களின் மீதான தியானத்தை நாம் தொடங்குவோம். பச்சை நிற அலைக்கதிர்களை அது வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த பச்சை நிறத்தினை நாம் அகக்காட்சிப்படுத்திக் கொள்வோம். அந்த கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அதன் தெய்வீக தன்மைகள் நமது தன்மையாக மாறட்டும். நமக்கு அறிவு, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்களை அது அளிப்பதோடு நமது தோல், காதுகளையும் பலப்படுத்தும் சக்தி வாய்ந்தது. அதனை வணங்கி அது நமக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்கு நன்றி பாராட்டி அது நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற காப்பினை பெற்று அதனை மானசீகமாக வணங்கி இந்த தவத்தினை நாம் தொடங்குவோம். இது பச்சை நிறமான புதன் என்ற கோளின் மீதான தவம். புதன் பகவானே போற்றி போற்றி. புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் கஜத் வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். புதன் பகவானே போற்றி. அடுத்ததாக சுக்கிரன் என்ற கோளின் மீதான தவத்தினை நாம் தொடங்குவோம். அது வெள்ளி நிற காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளி நிறத்தினை நாம் அகக்காட்சிப்படுத்திக் கொள்வோம். நமக்கு நட்பு, மனமகிழ்ச்சி,
வாழ்க்கை வளங்களை அளிப்பதோடு நம் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கிறது. அந்த காந்த அலைக்கதிர்களை ஏற்றி நம் உடலோடும் உயிரோடும் தொடர்புபடுத்திக் கொள்வோம். அவை நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற காப்பினை பெறுவோம். அதன் சிறப்பை உணர்ந்து வணங்கி அது நமக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்கு நன்றி பாராட்டி இந்த தவத்தினை நாம் தொடங்குவோம். அதற்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் சுக்ரரஜாய வித்மஹே சர்வ ஐஸ்வர்யாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். சுக்கிரன் என்ற வெள்ளி நிற கோளின் மீதான தவம். சுக்கிர பகவானே போற்றி போற்றி. அடுத்ததாக சந்திரன். இதுவும் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகம். இரவின் இருட்டினை நீக்கி நமக்கு வெளிச்சம் தந்து நன்மை செய்து கொண்டிருக்கும் கிரகம். இது பால் போன்ற வெண்மை நிற காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த வெண்மை நிறத்தினை நாம் அகக்காட்சிப்படுத்திக் கொள்வோம். இது நமக்கு அறிவு வளம், வாழ்க்கை வளங்களை அளிப்பதோடு நம் இரத்த ஓட்டம் சீரமைப்பு, நம்முடைய மூளை மற்றும் மார்பினை பலப்படுத்தும் சக்தி வாய்ந்தது. அந்த காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அது நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற காப்பினை நாம் பெறுவோம். அதன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து அதனை மானசீகமாக வணங்கி அது நமக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்கு நன்றி பாராட்டி இந்த தவத்தினை நாம் தொடங்குவோம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். ஓம் சந்திரராஜாய வித்மஹே சர்வசௌம்யாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இது சந்திரன் என்ற பால் போன்ற வெண்மை நிறமான கிரகத்தின் மீதான தவம். ஓம் சந்திர பகவானே போற்றி. அடுத்ததாக செவ்வாய் என்ற கோளின் மீதான தவத்தினை நாம் தொடங்குவோம். செந்நிறமான காந்த அலைக்கதிர்களை அது வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த செம்மை நிறத்தினை நாம் அகக்காட்சிப்படுத்திக் கொள்வோம். நமக்கு விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, தைரியம் தரவல்லது. அத்துடன் நம்முடைய தலை, இரத்தம் இவற்றை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்தது. அந்த காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் தொடர்புபடுத்திக் கொள்வோம். அது நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற காப்பினை நாம் பெறுவோம். அது நமக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்கு நன்றி பாராட்டுவோம். அதனை மானசீகமாக வணங்கி அதன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து இந்த தவத்தினை நாம் தொடங்குவோம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ அங்காரக பிரச்சோதயாத். ஓம் குஜராஜாய வித்மஹே சர்வமங்களாய தீமஹி தன்னோ அங்காரக பிரச்சோதயாத். அங்காரக பகவான் என்று சொல்லக்கூடிய செம்மை நிறமான செவ்வாய் கிரகத்தின் மீதான தவத்தினை நாம் தொடங்குவோம். அங்காரக பகவானே போற்றி போற்றி. அடுத்ததாக குரு என்று கூறப்படும் அந்த ஆற்றல் மிக்க கோளின் மீதான தவத்தினை நாம் தொடங்குவோம். மஞ்சள் கலந்த பொன்னிறமான காந்த அலைக்கதிர்களை அது வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த காந்த அலைக்கதிர்கள் நமக்கு மெய்யுணர்வு, வாழ்க்கை வளங்களை
அளிப்பதோடு நம் கல்லீரலை பலப்படுத்தும் சக்தி வாய்ந்தது. அந்த காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் தொடர்புபடுத்திக் கொள்வோம். குரு பார்க்க கோடி நன்மை. எப்பொழுதும் அதன் பார்வை நம்மீது இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை நாம் பெறுவோம். அது நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. அதை மானசீகமாக வணங்கி அது நமக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்கு நன்றி பாராட்டி அதன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து இந்த தவத்தினை நாம் தொடங்குவோம். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் குருராஜாய வித்மஹே சர்வவித்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். மஞ்சள் கலந்த பொன்னிறத்தை நம் மனதில் வருத்தி குரு பகவானை நினைத்து நாம் தியானம் செய்வோமாக. அடுத்ததாக சனி என்று கூறப்படும் மிக்க ஆற்றல் மிகுந்த கோளின் மீதான தவத்தினை நாம் தொடங்குவோம். சாம்பல் நிற காந்த அலைக்கதிர்களை அது வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த சாம்பல் நிறத்தினை நாம் அகக்காட்சிப்படுத்திக் கொள்வோம். அந்த காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் தொடர்புபடுத்திக் கொள்வோம். நமக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் அளிப்பதோடு நம்முடைய மார்பு மற்றும் மண்ணீரலை பலப்படுத்தும் சக்தி வாய்ந்தது. அதனோடு கலந்து கரைந்து நிற்போம். அது சனீஸ்வரன் என்ற பெயர் பெற்ற அந்த கோளானது நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் பொங்கு சனியாக இருக்க வேண்டும் என்ற உறுதியை நாம் பெறுவோம். அதனை வணங்கி அது நமக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்கு நன்றி பாராட்டி அதனுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து இந்த தவத்தினை நாம் தொடங்குவோம். ஓம் காஹத்வஜாய வித்மஹே கங்ககஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஓம் சனீஸ்வராய வித்மஹே சர்வசமனாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். சனீஸ்வரன் என்ற பெயர் பெற்ற சாம்பல் நிறமான கோளின் மீதான தவத்தினை நாம் தொடங்குவோம். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி. ராகு கேது என்று கூறக்கூடிய அந்த இரட்டை கோள்களின் மீதான தவத்தினை நாம் தொடங்குவோம். அதன் கருமை நிறத்தினை நாம் அகக்காட்சிப்படுத்திக் கொள்வோம். அந்த கருமை நிறமான காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நல்ல உடல் நலம் வாழ்க்கை வளங்களை அளிப்பதோடு நம்முடைய கண் மற்றும் செரிமான உறுப்புகளை பலப்படுத்தும் சக்தி வாய்ந்தது. அந்த காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் தொடர்புபடுத்திக் கொள்வோம். அது நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற காப்பினை நாம் பெறுவோம். அதனை மானசீகமாக வணங்கி அது நமக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்கு நன்றி பாராட்டி அதன் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து இந்த தவத்தினை நாம் தொடங்குவோமாக. ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். ஓம் நாகராஜாய வித்மஹே ஆதிசேஷாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் கேதராஜாய வித்மஹே சர்வ ஐஸ்வர்யாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்.
ராகு கேது என்று கூறக்கூடிய கருமை நிறமான அந்த கோள்களை தெய்வ சக்தியாக நினைத்து நாம் தியானத்தை தொடங்குவோம். ஓம் ராகு கேது பகவானே போற்றி போற்றி. நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வீக சக்திகளான சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி மற்றும் ராகு கேது இவற்றை மனதில் நிறுத்தி இவற்றை வணங்கி நாம் நவக்கிரக தியானம் செய்து முடித்துவிட்டோம். நவக்கிரக சாந்தி ஸ்லோகத்தை சொல்லி நாம் இந்த தியானத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக. நவக்கிரகங்கள் நம் வாழ்வின் சக்தியை தீர்மானிக்கும். அவை நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. அது நம்முடைய ஜாதகத்திலும் அந்தந்த கட்டம் தேவையான கட்டத்தில் அமர்ந்து அதன் பார்வை என்பது நமக்கு கெடுதல் விளைவிக்காமல் நல்ல பாதையில் நம்மை செலுத்தி கொண்டிருக்குமாக. ஓம் நவக்கிரகங்களே போற்றி. ஓம் நவக்கிரகங்களே போற்றி. ஓம் நவக்கிரகங்களே போற்றி. வாழ்க வையகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நவக்கிரக தியானம் செய்ததன் பலனாக நம்முடைய மனமானது மிக மிக அமைதியாக இருப்பதை நாம் உணர்கிறோம். இந்த அமைதியானது நாம் அமர்ந்திருக்கும் இடம் முழுவதும் பரவட்டும். இந்த அமைதியானது நம்முடைய இல்லம் முழுவதும் பரவட்டும். இந்த அமைதியானது நாம் வசிக்கும் ஊர், நம்முடைய நாடு, இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி மக்கள் அனைவரும் சுமூகமாக மகிழ்ச்சியாக போரபாயம் எதுவுமின்றி நோய் நொடிகள் எதுவுமின்றி நலமாக வாழ அருள் கூறட்டும். 5 கரத்தான் அருளாலே விடியப்போகும் இந்த பொழுதானது, இந்த நாளானது எல்லோருக்கும் நன்மையையும் சந்தோஷத்தையும் தரும் நிகழ்வுகள் கொண்ட ஒரு நல்ல நாளாக திகழ இறையருள் கொட்டட்டும். 5 கரத்தான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சக்தியே சரணம். முருகா சரணம். நமோ நாராயணா சரணம். பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் நாம் வணங்குவோம். போற்றி போற்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.